திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே பட்டியலின மக்களுக்காக அரசாங்கம் ஒதுக்கிய பஞ்சமி நிலங்களை மீட்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினர் நிலத்தில் ஏர் பூட்டி உழுதனர். வந்தவாசியை அடுத்த அருங்குணம் கிராமத்தில் 1935ஆம் ஆண்டுகளில் பட்டியலின மக்களுக்காக அரசு ஒதுக்கியிருந்த 100 ஏக்கருக்கும் அதிகமான நிலங்கள் அபகரிக்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினர் குற்றம் சாட்டி வருகின்றனர். இவற்றை மீட்குமாறு வந்தவாசி வட்டாட்சியர், செய்யாறு கோட்டாட்சியர், திருவண்ணாமலை ஆட்சியர் அலுவலகங்கள் என கடந்த 4 ஆண்டுகளாக மனுக்கள் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் அந்த நிலங்களை மீட்கும் போராட்டத்திற்காக தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினர் அருங்குணம் கிராமத்தில் திரண்டனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்தனர். ஆனால் வருவாய்த்துறை அதிகாரிகள் யாரும் வராததால் பஞ்சமி நிலத்தை நோக்கி 3 கிலோமீட்டர் தூரம் ஊர்வலமாக சென்றனர். சம்பந்தப்பட்ட நிலத்தில் காளை மாடுகளை பூட்டி ஏர் உழுதனர். டிராக்டர்கள் மூலமாகவும் நிலத்தை உழுதனர். கடந்த 4 ஆண்டு காலமாக மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் சார்பில் தொடர்ச்சியாக பல்வேறு ஆதாரங்களுடன் அதிகாரிகளை பார்த்து நாம் மகஜர்கள் வழங்கியிருந்தாலும் கூட அதன் மீது அவர்கள் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை. ஆகவே இன்றைக்கு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி நிலத்தை நாங்கள் மீட்டிருக்கிறோம். இது அருங்குணத்தில் நடைபெற்றிருக்கிற மிக முக்கியமான வெற்றி என்கிற முறையில் இதை மாநிலம் முழுவதும் எதிர்வரக்கூடிய காலத்தில் நாங்கள் விஸ்தரிப்போம். போராட்டம் நடந்த பகுதிக்கு வருவாய்த்துறையினர் வராததை கண்டித்து அங்கேயே அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். பிற்பகலுக்கு பிறகு வந்து சேர்ந்த வந்தவாசி வட்டாட்சியர் பொன்னுசாமி அங்கு திரண்டிருந்தவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். வரும் வெள்ளியன்று வட்டாட்சியர் அலுவலகத்தில் சமாதான கூட்டம் நடத்தி இப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதாக கூறினார். இதன் பிறகு போராட்டம் கைவிடப்பட்டது. புதிய தலைமுறைக்காக வந்தவாசி செய்தியாளர் ஆர். ஆஜா ஷெரீப்.